வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். இன்னைக்கும் நாங்குநேரியை பற்றி தான் பேச போகிறேன். இந்த நாங்குநேரியில் இந்த முறை 5 முனை போட்டி. கடந்த முறை ஜெயிச்ச காங்கிரஸுக்கு சீட்டை கொடுத்துள்ளார்கள் திமுகவுடைய கூட்டணியில். அதில் இன்னைக்கு திமுக காரங்கெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. காங்கிரஸுக்கு கொடுக்காமல் திமுகவுக்கு சீட்டு கொடுத்திருந்தால் நாங்குநேரி கண்டிப்பாக வெற்றி பெறும். காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, தொடர்ந்து ஜெயிச்சாங்க, ஒண்ணுமே செய்யல. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஓட்டு போடுறவங்க சந்தோஷமா, ஹாப்பியா, மகிழ்ச்சியா போய் ஓட்டு போடணும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஓட்டை உருப்படியா போடணும்ல. போடுறதுக்கு மனசு இல்லை. திமுக காரங்களுக்கே காங்கிரஸ்ல போய் ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்லை. இப்ப அங்க அடுத்தால அமமுக கூட்டணியில் நின்றுட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி. அதுக்கு இப்ப அங்க சுத்தமாக வேல்யூ கம்மியாகிட்டு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெட்டியார்பட்டி நாராயணன் விஜய் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார். விஜய்க்கு கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுகள் இருக்கு. அது இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்னாலே போதும். அதை என்ன சொல்லுவோம், உசுல் அடிச்சாங்க குஞ்சும் உசுலும். அதுக்கு தகுந்த மாதிரியே சின்னமும் உசில் விசில் ஆகிவிட்டு. இப்போ அவருக்கு விஜய்க்கு கண்டிப்பாக நாங்குநேரி தொகுதியில் ஓட்டு இருக்கு. களக்காடு தொகுதியில் அதிகமாக இருக்குதான். முஸ்லீம்கள் கொஞ்சம் ஓட்டுருக்கு, யாதவர்கள் ஓட்டுருக்கு, இன்னும் 5-6 சமுதாயங்கள் ஓட்டுலாம் விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே ஓரளவு ஆசைப்படுறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய ஓட்டுக்கள் சிதறும். அதில் பாதி விஜய்க்கு போயிடும். பட் கேண்டிடேட் ஒரு முறை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்சவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு காலமும் தேவமாருக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. அதுவும் நாங்குநேரியிலையா சுத்தமாக கிடையாது. அப்ப என்ன ஆகும், ஓட்டுக்கள் அதிமுகவில் எல்லா ஜாதிகாரனும் இருக்கான், போட மாட்டான். பேசுவான், கூடவே இருப்பான், கூடவே போவான், எல்லாமே செய்வான். ஆனால் ஓட்டு போடும்போது கட்சியை பார்க்க மாட்டான், ஜாதியை பார்த்து ஓட்டு போடுவான். அதில் நம்பர் 1 ஊர் நாங்குநேரி 1, ராதாபுரம் 1. இந்த 2 ஊரையும் ஜாதி, நாடார் மக்கள் ஜாதியில் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஒற்றுமை. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுகள் எல்லாமே யாருக்கு போகும்? விஜய்க்கு தான் போகும். காரணம், ரெட்டியார்பட்டி நாராயணன் நாடார் சமூக சேர்ந்த அவருக்கு தான் அந்த ஓட்டு போகும். இப்போ அப்படி இருக்கும்போது அங்க இப்போ யார் புதுசாக போட்டிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்னம்மாவுடைய கட்சியிலிருந்து முன்னாள் ஏடிஎஸ்பி என்கவுண்டர் வெள்ளத்துறை அவர்கள் தென்னை மரங்கள் சின்னத்தில் நாங்குநேரியில் போட்டிக்கிறாங்க. அவரும் புதுசு அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அவர் ஓரளவு புதுசு தான். ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு என்கவுண்டர்னா ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா வெள்ளத்துறை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மாமனாருடைய ஊர் இதே நாங்குநேரி தொகுதியை சேர்ந்த சிவலப்பேரி தான். சிவலப்பேரினாலே தெரியும், நாங்குநேரி தொகுதிக்கு மட்டுமில்லை, உலகமெங்க தெரியும். ஸோ அப்போ அவரு இன்னைக்கு இல்லை, எம்ஜிஆருடைய காலத்தில் இருந்து தன்னுடைய 20 வயசிலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர். அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரி.
இன்னைக்கு தேவர் சமுதாயத்தில் விரல் விட்டு என்ற அளவுக்கு பார்த்தா எனக்கு ஒரு 5-6 பேர் தான் காவல்துறையில் பெரிய ஆட்களாக இருந்தது. அதில் ஒன்று ஐஜி பொன் பரமகுரு ஐயா. சமுதாயத்துக்காக அவர் செய்தது மாதிரி எந்த காவல்துறை அதிகாரிகளும் இதுவரைக்கும் செய்யவே இல்லை. அடுத்ததால பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்கள். அடுத்ததாக எனது மதிப்புக்குரிய பெரியப்பா டிஐஜி செந்தூர் பாண்டியன் அவர்கள். ஜெயிலில் நம்ம தேவர் சமுதாயத்து மக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நல்ல உதவி பண்ணார். அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சார். அப்படி ஒரு இனப்பற்று, பாசம், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சமுதாயம்தான் இந்த தேவர் சமுதாயம். அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த கொண்டையன் கோட்டை மறவர் வழியில் உள்ளவர் தான் இந்த வெள்ளத்துறை என்கவுண்டர் வெள்ளத்துறை. இப்போ அவரு தேர்தலில் நாங்குநேரியில் போட்டியிடுறார். யாரை எடுத்து போட்டியிடுறாரு? அமமுக. ஏன்னா இன்னைக்கு போட்டி அது தானே. இப்போ அமமுகவுக்கு உள்ள ஓட்டுகள் அப்படியே சரியும். தேவமாறு தான் மேக்சிமம் ஓட்டு போட போறான். அங்கேயும் அவன் தான் போட போறான், இங்கேயும் அவன் தான் போட போறான். இப்போ எல்லாருடைய மத்தியிலும் என்ன இருக்குன்னா, சின்னம்மா சின்னம்மா சின்னம்மா. எங்கே போனாலும் சரி, நாங்குநேரி தொகுதியில் தேவமாருடைய ஊருக்குள்ளே போனால் சின்னம்மாவுக்குன்னு அங்கே ஒரு தனி மரியாதை இருக்கு. சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் சின்னம்மாவுக்கு ஒரு அனுதாப ஓட்டுன்னு ஒன்று இருக்கு. அதை யாராலையும் எந்த கொம்பனாலையும் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஓட்டை வாங்க முடியாது. அது ஒரு பாச ஓட்டு, சமுதாயத்தினுடைய பற்றுதல் ஓட்டு, ஒரு குடும்பத்தினுடைய ஓட்டு. நிறைய பேர் இன்னைக்கு. அப்போ அந்த ஓட்டு எல்லாமே வெள்ளத்துறை ஐயாவுக்கு தான் விழும். நாங்குநேரியில் 6 பேர் சீட்டு வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அம்மா அவர்களை யாருக்கும் கொடுக்கல. வெள்ளத்துறை ஐயாவுக்கு தான் கொடுத்துருக்கார். அம்மா கொடுத்தா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா பின்னாடி பேக் வாங்கிடக்கூடாது. எதிரிகள் இன்னைக்கு பணம் கொடுத்து யாரையும் வாங்கலாம். ஆனால் யாருக்கும் விலை போகாதவர் வெள்ளத்துறை ஐயா அப்படிங்கிறது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் புதுசாக இருக்காங்க, சீட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. இன்னைக்கு என்கவுண்டர் வெள்ளத்துறைன்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் சீட்டையே கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறோம்னா, சீட்டு கேட்டவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு யாரும் நீங்கள் சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் மட்டும் போய்விடாதீர்கள். அப்படி போனால் அந்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவி அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் போயிடும். நாங்குநேரியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் நாங்குநேரி தொகுதி தான் பரபரப்பாக இருக்கு. எந்த நேரம் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ அங்கே ஒரு சரியான ஆள் வேணும். அதுவும் ஒரு எப்படின்னா படித்தால் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி எல்லாம் தாண்டி ஒரு நல்ல பதவியில் உச்சத்தில் அமர்ந்த ஐயா வெள்ளத்துறை அவர்களைப் போல வீரமான ஆள் கண்டிப்பாக. அவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. அம்மாவிடம் அமர்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசக்கூடிய தகுதி உள்ளவர் தான் இந்த என்கவுண்டர் வெள்ளத்துறை. இப்போ அவருக்கு தேவர் சமுதாயம் மட்டும்தான் நான் சொல்லலை. இன்னைக்கு நாங்குநேரியில் பாதுகாப்பு வேணும். எல்லா சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு யாருக்கோ ஓட்டை போட்டுவிட்டு
அவன் எந்த ஊர்லேயே இருப்பான், உடனே அவனால் வந்துங்க பார்க்க முடியாது. ஆனால் ஐயா வெள்ளத்துறை ஐயா அவர்கள் அப்படி இல்லை. உங்களுக்காகவே நாங்குநேரியின் மக்களின் பாதுகாப்புக்காகவே களமிறங்கியிருக்கிறார். நாங்குநேரியில் ஆபீஸ் ஒன்று போட்டு விட்டார். அந்த ஆபீஸ் இனி அங்கே வந்து நிரந்தரமாக இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு கண்டிப்பாக வேணும். நாங்குநேரி மக்களுக்கு கண்டிப்பாக அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எல்லா சமுதாயத்தினுடைய அன்பையும் பெற்றவர். யாருக்கும் அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அதை செய்த அப்படின்னு செய்யவே இல்லை. சமமானவர், புத்திசாலி வேற, எதை எந்த நேரத்தில் எது மாதிரி செய்யணும் அப்படி என்று நல்ல உள்ளம் கொண்டவர், வீரமானவர், தைரியமானவர். அது மாதிரி ஆள் நம்ம பார்க்கவே முடியாது. அவர் இன்னைக்கு நாங்குநேரி தொகுதியில் நம்மளுக்கு கிடைத்துள்ளார். அதனால் எல்லா மக்களும் சேர்ந்து ஐயா வெள்ளத்துறை அவர்களுக்கு நம்ம அம்மாவினுடைய கட்சியான தென்னந்தோப்புகள் சின்னத்தில் ஓட்டு போட்டு அவரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும் உங்கள் டிசி துரைப்பாண்டியன்.